திரு அம்பலவான தேசிகர் அருளிய பண்டார சாத்திரம் நமச்சிவாய மாலை. தற்போதம் அடங்கி, தற்போதம்னா நான் என்ற எண்ணம், நான் என்ற எண்ணம் அடங்கி இன்பம் நுகர்வதற்கு உன்னை நாடுகின்ற தவம் உடையவர்கள் சிவார்ப்பணம். குருவே போற்று. உள்ளத்தில் எப்போதும் இருப்பவனே சிவார்ப்பணம். குருவே போற்று. உள்ளத்தில் ஓவியம் போல் இருப்பவனே திருவாவடுதுறை நமச்சிவாய குருவே என் இருப்பு தெரியாத வகையில் நீ இருக்க, என் அங்கங்கள் அருள்வழி நிற்க, அந்த நிலைக்கு பிறகு என்னை பிராரத்த வினை சாரும் என்று சொல்வது எவ்வாறு பொருந்தும்? என்பது எவ்வாறு பொருந்தும்? அடுத்த மந்திரத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதிலிருந்து போன வகுப்பில் எடுத்து பேசணும். அதில் என்ன சொல்லியிருக்கிறோம்னா, ஆணவமலம் இருக்கிறவங்களுக்கு தான் பிராரத்த வினை உயிரை தாக்கும். ஆணவமலம் ஒடுங்கியவருக்கு பிராரத்த வினை உயிரை தாக்காது. ஏன்னா உயிர் சிவபோகத்தில் இருக்கும். பெற்ற சிற்றின்பம் கூட அந்த உயிருக்கு பேரின்பமா தெரியும். எனவே அந்த நிலையில் பிராரத்த வினை தாக்காது என்பது செய்தி. அவன் எழுதியிருக்கிறத வாங்கி படிங்க பேராசிரியர். அதை கொடு, நீ எழுதினது தான் கொடு, அதை வாங்கி படிங்க பேராசிரியர். இவன் பள்ளிக்கூடத்தில் வாத்தி அதை இங்கே கொடுங்க கொடு. பள்ளிக்கூடத்தில் இவன் படித்து என்னத்தை இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, எல்லாரும் காட்டுங்க, எல்லாரும் காட்டுங்க, எல்லாருக்கும் காட்டுங்க, காட்டுங்கன்னா முறையாக காட்டுங்க. இந்த பக்கம் பாருங்க, எங்க பாக்கியம் லதாவுக்கு காட்டுங்க, லதாவுக்கு காட்டுங்க. இது அவன் பாடினதுல ஏற்பட்ட நஷ்டம். 30 வருஷம் டீச்சராக இருந்தால் எனக்கு தெரியாது. பேனா ஸ்பீடை வச்சே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம்.
அதான் இதுதான் அந்த பாடுறதுல வர்ற லாஸ். அந்த பாடுறவங்களுக்கு வந்து பாடம் வராது. இந்த ஒரு ஐயரம்மா என்கிட்ட படிச்சது பத்மாவதின்னு, அந்த அம்மா வந்து எனக்கு பேச தான் ஆசை, பாட ஆசை இல்லைங்கோ. நீங்கள் பாட்டை விடாத வரைக்கும் உங்களுக்கு எங்கள் பத்மாவதினு ஒரு அம்மா வரும்ல, அந்த அம்மா தான் பாட்டை விட்டு இந்த பிறவி ஒன்றை விட்டு பாட்டு இந்த பிறவி முழுவதும் போகாது, அது வரைக்கும் உனக்கு பேச்சு வராது அப்படின்னு. அது போட்டிக்கு ஒரு யூடியூப்லாம் தொடங்கிச்சுது, படுத்துட்டு பஞ்சராகி படுத்துட்டு. அதனால தான் சைவத்தில் வந்து கிராஸ் பண்ணுறதுங்கிறது, சரியிலேருந்து வேகமாக கிராஸ் பண்ணி கிரியை யோகம் ஞானம்னு போயிடுது. செல்வராஜ் மாதிரி ஆகிட்டு, செல்வராஜுக்கு ஞானம் வந்துட்டு, இவனுக்கு ஞானம் வந்துட்டு, அதே முட்டை பேனா அசைறதுலேயே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். 30 வருஷமாக டீச்சராக இருந்தவேனா யூகேபி ஐயா, யூகேபி எழுதுறது தான் டிசிப்ளின், கேட்குறதுலாம் முக்கியம் கிடையாது. கேட்குறது எல்லாருக்கும் தெரியும், கேட்குற அறிவை யாரும் எடுத்துக்கிட மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு டாக்டருடைய ட்ரீட்மெண்ட்டை இன்னொருத்தர் சொல்கிறாருங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்டு போயிடுவீங்களா? அவருக்கு அந்த கல்வி தான் தகுதி, என்ன படிச்சிருக்கிறார் அதாங்க. யூகேபிஐயா அவர் ஒய்ஃபு 2 வரைக்கும் பாடம் சொல்லி கொடுத்து பரீட்சை எழுத வச்சுருக்கிறேன். நம்ம பாடசாலையில் மிகப்பெரிய மனிதர்லேருந்து இவனை மாதிரி மாணவர்கள் வரைக்கும் பார்த்துட்டு எத்தனை 42வது வருஷம் ஓட்டுறேன். எனக்கு தெரியாத இவன் என்ன பண்ணுவான்னு. நான் பள்ளிக்கூடத்தில் சொல்லுவேன், உன் தலைமுடி அசைகிறத வச்சே உன் வாழ்க்கை வரலாறு சொல்கிறேன் நான் அப்படிம்பேன். உன் தலைமுடி காற்றுல அசைகிறத வச்சே உன் வாழ்க்கை வரலாறு சொல்லுவேன் அப்படிம்பேன். என்ன எழுதுனீங்க? நீங்கள் அதாவது அவர் சொல்ல வந்த செய்தி, ஆணவமலம் நீங்கினவங்க பக்குவப்பட்டவங்க, அவங்களுக்கு பிராரத்தம் உடல் ஊழாய் கழியும். யார் தண்ணியில் விளையாடுறான்னு பாருங்க. ஆணவமலம் நீங்காதவங்களுக்கு பிராரத்த வினை உயிரையே தாக்கும். இது விடை. நீங்க மந்திரத்தை இனி முதல்ல இருந்து ஒரு தடவை பார்க்கணும். அதாவது அந்த யான் எனது விட்டவருக்கு தான் பற்றுகள் போகும். அவர்கள் உள்ளத்துல தான் இறைவன் வருவார். இந்த தாராபுரம் சகோதரி ஏன் உங்களுக்கு பாடம் ஃபாலோ பண்ண முடியல? பாட்டு தாராபுரம் சகோதரி பாடம் ஏன் பாட்டை ஃபாலோ பண்ண முடியல? பாட்டில் விழுந்துட்டாங்கன்னா இசையில், அதனால தான் சமயத்தில் இசைக்கு அனுமதி கிடையாது. சமண பௌத்தத்தில் பாடக்கூடாது. அது வந்து நம்மளை உள்ளே இழுத்து கொண்டு போய் சிந்திக்க விடாமல் பண்ணிடும். என்ன எழுதுனீங்க? நான் எனது என்ற பற்றுனால பற்றுடையவர்களுக்கு உள்ளத்தில் இறைவன் வரமாட்டார். அது கட்டுநிலை, பிறப்பு நிலை, வினை நுகர்ச்சி நிலை. அதனால தான் அது இல்லாதவங்க உள்ளத்தில் இறைவன் வர்றாருன்னார். அது பிறகு சொன்னார், உன் இருப்பு மட்டும் தெரிகிற நிலைனார். அது 10ஆம் நூற்பா. ஏகனாகி நிற்றல். அவனே தானே ஆகி அந்நெறி ஏகனாகி அவன் முடிஞ்சதா பஞ்சராயிட்டா? ஏகனாகி இறைவனை நிற்க மலம் மாயை என்னோடு வல்வினை இன்றே. அதான் ஏகனாகி நின்னா மலமாயை உண்டு. உடம்பு கொண்டு எதுக்கு கிடையாது? உயிருக்கு கிடையாது. அதான் பிராரத்த வினை, உயிருக்கு கிடையாது.
அந்த நிலையில் இறைவன் ஆன்மாவை தனக்குள்ள அடக்கிறாரு. அந்த ஞானியினுடைய உடம்பும் இறைவனுக்கு அங்கமாகிறது. ஞானியினுடைய உடம்பும் இறைவனுக்கு அங்கமாகிறது. அந்த இடத்துல ஒரு நுட்பமான கேள்வி இருக்குது, அது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. உயிரும் சிவமயமாகுது, உடம்பும் சிவமயமாகுது. ஆனால் உயிரை தாக்காத வினை எதை தாக்குது? உடம்பை தாக்குது. காரணம் என்னன்னா, உயிர் வியாபகம் அடைஞ்சிரும். எது வியாபகம் அடையாது? வியாபகம் அடையாது. நம்ம ரொம்ப ஆழமாக படிச்சிருக்கிறோம். அதை நம்ம ஆட்கள் பேசவும் மாட்டுக்காங்க, எழுதவும் மாட்டுக்கிறாங்க. ஏன்னு தெரில. உயிர் வியாபகமாயிரும், உடம்பு வியாபகமாக. என்னதான் சிவமயம் ஆனாலும் கண்ணுக்கு வேப்பமரமாக தான் தெரிய போகுது. 5 அடி வேப்பமரம் 5 அடியாக தான் தெரியும். எத்தனை அடியாக தெரியாது. அப்போ அது தன்னுடைய குறையோடு தான் இருக்கும். எது? உடம்பு. அருள்மயமாக இருந்தாலும் குறையோடு தான் இருக்கும். அதனால தான் இந்த வினை எதை தாக்க முடியுது? வியாபகம். உயிருக்கு தான் வியாபகம். எதுக்கு வியாபகம்? உடம்புக்கு வியாபகம். மாணிக்க வாசகர்கிட்டே கொண்டு போய் மிளகு ரசத்தை கொடுத்தாலும் அவர் நாக்கு இது என்ன ரசம் தான் சொல்ல போகுது. ஏன்னா அது அவ்வளோதான். என்ன நமக்கு ரசத்து மேலே ஆசை இருக்கும், அவருக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் அவருக்கு அது எதாவது தெரியும், ரசமாக தான் தெரியும். அதனால தான் உடம்பு தன்னுடைய இயல்பில் தான் இருக்கும். இதுதான் உண்மை. ஏன்னா இது ஒரு முக்கியமான கேள்வி. உயிரை தாக்கும் உடம்பை தாக்காது, உயிரை தாக்கும் உடம்பை தாக்காதுன்னா, உயிரும் அருள்மயமாகுது, உடம்பும் அருள்மயமாகுது. உயிரை தாக்காது உடம்பை தாக்கும்னா உடம்பு என்னது? வியாபக நிலைக்கு போகிறது இல்லை. உயிர் வியாபக நிலைக்கு போயிடுது. அடுத்த பாடம் பார்க்குறோம்.